ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் தலைவர்கள் சீரீஸில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் அவர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அவர் ஐரோப்பாவுக்கு தப்பி சென்றிருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா கிழக்குக்கு திரும்புதல், அதாவது திரும்ப கிழக்கு நோக்கி வராரு. அதாவது கிழக்குனா எங்கே, ஜப்பானுக்கு. அவர் கிழக்கு நோக்கி ஒரு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டார். அதாவது தப்பி தானே ஓடிட்டாரு. இப்போ கிழக்கு நோக்கி போகணும்னா இந்தியா கிட்ட தான் போகணும். அப்போனா அது ஒரு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு ஜப்பானை அடைந்தார். ஜப்பானுக்கு போயிடுறாரு. ஜப்பானுக்கு போயிட்டு அங்கு சிங்கப்பூர் மற்றும் பிற தென்கிழக்கு ஆசிய பிராந்தியங்களிலிருந்து, அதாவது சிங்கப்பூர், ஜப்பான் கிட்ட அங்கே கீழே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், அப்புறம் மலேசியா, அந்த பிற தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற நாடுகள்ல இருந்து 40,000 வீரர்களை ஆட்களை சேர்க்கிறாரு. 40,000 பேர் சேர்த்து ஒரு ஆர்மியை உருவாக்குறாரு. அவர் தனது படையை இந்திய தேசிய இராணுவம் என்று அழைத்தார். அதாவது அவர் அந்த உருவாக்கின படைக்கு பெயர் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவம்னு வைக்கிறாரு. INA, இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு வைக்கிறாரு. வச்சதும் இல்லாமல் அந்த ஆர்மியை வச்சு மேலும் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளை ஆங்கிலேயர்களிடம் கைப்பற்றினார். அதாவது அந்தமான் அண்ட் நிக்கோபர் தீவு இருக்கு பார்த்தீங்களா, அதை ஆங்கிலேயர்களிடம் கைப்பற்றி அதுக்கு பார்த்தீங்கன்னா ஷாகித் மற்றும் ஸ்வராஜ் தீவுகள் என்று மறுபெயரிட்டார். அதுக்கு ஷாகித் மற்றும் ஸ்வராஜ் தீவுகள் என்று மறுபெயரும் வச்சாரு. இதை கேட்கலாம், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளுக்கு நேதாஜி வச்ச இன்னொரு பெயர் என்னன்னு கேட்கலாம். ஷாகித் மற்றும் ஸ்வராஜ் தீவுகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.